நீ ஒரு ஆளே கிடையாது. நீ ஒரு டயலாக் கூட தெரியாது உங்களுக்கு. ஒரு டயலாக் கூட பேச தெரியாத ஒரு ஆளு. உண்மையாவே இவர் தான்ப்பா நம்மளோட மவுத் பீஸ் இந்த கானா வினோத். ஏன்னு கேக்குறீங்களா? பின்ன நேத்து அந்த வியானா பொண்ணு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட கொடுத்து இதான சிச்சுவேஷன் இப்படி நடிக்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதுல ஒரு சின்ன திருத்தத்தை சொல்லிருக்காங்க. மத்தபடி சூப்பரா நடிக்கிறீங்கண்ணே அப்படின்னு குறை சொல்ற கூடாதுன்னு பார்த்து அந்த பொண்ணு பேசுது. இந்த பீஸ் ஏமா என்கிட்ட போய் நடிப்பை பத்தி சொல்ற பத்தியா? நான் ஒரு நடிப்பு அரக்கன். சரி விடு, இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு ஓவரா சீன் போடுறப்போ நீ நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க தவிர்த்து எங்கேயா நடிக்கிற, உனக்கு நடிக்கவும் வரல, சும்மா உட்கார்ந்து கேட்கவும் மாட்ற அப்படின்னு பங்கமா ஓப்பனா பேசிட்டாரு. அதெல்லாம் கேட்கிறப்ப மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்துச்சு தெரியுமா? இப்பதான்ப்பா என் வயிறே குளிர்ந்திருக்கு. சரி, இப்ப நேத்து எபிசோடு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்க இருந்து நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ரொம்ப குட்டி வீடியோவா தான் இருக்கும். ஏன்னா நேத்து மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் ஒன்றும் நடக்கல. ஆகையால் முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ லேட்டு அப்படின்னு கேக்குறீங்களா? தீபாவளி செலிப்ரேஷன், அதனாலதான். சாரி. தீபாவளி என்ற பேர் எப்படி வந்தது தெரியுமா? மூடிட்டு போறியா? மிக்க மகிழ்ச்சி. ஆரம்பத்திலே எண்ணெல்லாம் கொடுத்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு அமுச்சு விட்டாரு பிக் பாஸ். சோ அழகா எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டாங்க. பட் குளிச்சாங்களான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் கேமரால காட்டலையே. பட் அங்கேயும் வந்து இந்த நடிப்பு அரக்கன் நெஞ்ச க்ளோஸ் அப்ல காமிச்சு இன்னொன்னோ மேஜிக் எல்லாம் பண்ணாரு. அதை பாக்குறதுக்கு கன்றாவியா இருந்துச்சு. அந்த கன்றாவியான காட்சி உங்களுக்காக. அதுக்கப்புறம் எஃப்ஜேவை சுத்தி 3 பேர் எண்ணெயை வலிச்சு தேய்ச்சி விடுறாங்க. அதுல நம்ம ஆதிரை இதான் சான்ஸ், நம்மளால நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு போட்டு நல்லா தடவறாங்க. எண்ணெய சொன்னேன், இவளுங்க எல்லாத்தையும் ரெடியா தான் மாமா வந்திருக்காங்க. அடுத்து ஆதிரையும் துஷாரும் அக்கா தம்பி விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஓடி பிடிச்சே அப்போ ஆதிரை ஒரு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டியை தள்ளி விட்டு எல்லாமே சுக்கு சுக்கா நொறுங்கி போச்சு. எங்க பாட்டம் போட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சிட்டு இருந்தது உடைச்சிட்டீங்களா? இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா? இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு பீஸ் வாரத்துக்கு ஒன்னு எதையாவது உடைச்சிருது. ஆனா எல்லாருமே சின்னதா உடைக்கிறீங்க. அடுத்த தடவை ஏதாவது பெருசா ட்ரை பண்ணுங்க. இந்த கேமரா, மைக்கு அந்த மாதிரி உடனடியே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான். இந்த உடைஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்க ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். இதெல்லாம் வந்து வாங்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக கூடாது. அடுத்து இந்த அரோரா சின்க்ளேர் துஷார் கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க. ஏய் துஷாரு, நேத்து இந்த கமருதீன் கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தியே, என்ன சொன்னா உன்ட்ட? என்டியா உன் கூட சேரக்கூடாதான், கேமா பார்க்கணுமா, கொஞ்சம் விலகியே இரு, நானும் இனிமே அந்த பொண்ணுகிட்ட பேச போறது கிடையாது, பாத்து கேம் விளையாடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே வாட்டர் ஃபால்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க இவங்க. அவர் உண்மையை தானே சொல்லியிருக்காரு, அதுக்கே அழணும். அதுக்கப்புறம் உள்ள போயும் உட்காந்துக்கிட்டு இவர் கதையா சொல்ல அவங்க இன்னும் அழுதுனே உட்காந்துருக்காங்க. பாரு துஷார், நான் அவனை பத்தி சொன்னேன் அப்படின்னு என்னை பத்தி எவ்வளவு தப்பா சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அங்க இருந்து ஆதிரை வந்தாங்க. அதுலயும் ஆதிரையை பார்த்த உடனே இன்னும் எக்ஸ்ட்ராவா அழுக வர ஆரம்பிச்சிச்சு. சோ ஆதிரை என்ன சொன்னாங்க, ஏ விட்ரி, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நீ நல்லா பேசினா உன்னை பத்தி நல்லா பேசுவாரு, நீ தப்பா பேசினா உன்னை பத்தி தப்பா பேசுவாரு. இல்ல நேத்தி வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் ரொம்ப நல்லவ, ரொம்ப பிடிக்கும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி பேசியிருக்கான் பார். இங்க பாரு அரோரா, நீ இவ்வளவு ஃபீல் பண்றதுக்கு அவன் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாத, இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவளுங்களுக்கு இல்ல. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த கமருதீன் பீஸ் கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்திருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நேத்து பயபுல வாயை திறக்கலையே, ரொம்ப சைலண்டா இருந்தாப்ல. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, இப்பதானே சொல்லி முடிச்சோம், அமைதியா இருக்காருன்னு. அப்படியே பக்கத்துல பாரு வர, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த செருப்பு மேட்சா இருக்கா? ஆஹா நல்லா இல்ல. என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? உன் ட்ரெஸ்ஸா? ஓ சூப்பரா இருக்கு அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி ஒரு புருஷன் பொண்டாட்டியாவே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இப்படி ஆயிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ரொம்ப வருஷமாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்கோம்னு எனக்கு புரியவே இல்லடி. பட் இது எல்லாத்தையும் நம்ம ஆதிரை அங்க மேக்கப் போட்டுட்டே கேட்டுட்டு இருக்காங்க. நீ கேட்டா கேளு, பார்த்தா பாரு, நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு இதுங்க 2 தனியா ட்ராக் ஓட்டிட்டு தான் இருக்கு. இந்த ட்ரெயின் எத்தனை நாள் ஓடுமோ, தடம் புரளுமோ, நாட்கள் வெகு தூரம் இல்லை. ஏன்னா இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகி 2 வீக்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ள ஒன்னு ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. 3rd வீக்ல புதுசா ஒன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது ஒரு 2 வாரம்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் யார் இருக்கா வீட்டுல? வியானா. அந்த ஊருக்கும் இந்த ட்ரெயின் போகும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 40-45 நாள் கழிச்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு எண்டே கிடையாதுடா, என்னோட அடுத்தையும் நயன்தாரா. அடுத்து வீட்டு தலையான கனி அவர்களோட வீட்டுக்குள்ள அவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு ரூலை முன்னாடி அமிச்சிட்டு பின்னாடி இல்ல யார் வேணா போலாம் அப்படின்ட்டாரு. உள்ள கமருதீன் இருந்தா அரோரா போவாங்க, எஃப்ஜே இருந்தா ஆதிரை போவாங்க, தர்பூஷணி இருந்தா வினோத் போவாரு. ஆனா இந்த அம்மா உள்ள இருந்தா யார் போவா? எப்படியும் எவனும் போகவும் மாட்டான், ஒண்ணும் மாட்டான். அதனால சும்மா இந்த ஆப்ஷனை கொடுத்து விடுவோம் அப்படின்னு கொடுத்துட்டாரு போல இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சாயா? அப்புறம் என்ன சொன்னாரு, நீ ஒழுங்கா வீட்டு தலை வேலையை பார்க்கணும், துஷார் மாதிரி பார்க்க கூடாது, யாரையும் தூங்க விடக்கூடாது, மைக் போடணும், எல்லாரையும் ஆக்டிவா வச்சுக்கணும், எஃப்ஜே அண்ட்
வினோத் கிட்ட இருந்து புதுசான பாடல் எதிர்பார்க்கறேன். சபரி அண்ட் பிரவீன் கிட்ட இருந்து புதுசான ஒரு கான்செப்ட் எதிர்பார்க்கறேன். அவங்கள்ட்ட இருந்து அது எதிர்பார்க்கறேன், இவங்கள்ட்ட இருந்து இது எதிர்பார்க்கறேன் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் மக்களை மட்டும் சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாம் உங்கள்ட்ட இருந்து ஏன் தெரியுமா நான் எதுவுமே எதிர்பார்க்கல, ஏன்னா உங்க திறமை என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது, அதனால இந்த வாரத்துல திறமையை காட்டுங்க அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு நம்ம தர்பீஸ் கிட்ட மட்டும் என்ன தெரியுமா சொன்னாரு, உனக்கெல்லாம் சொல்லவா வேணும், எதுவும் பண்ணாதன்னு சொன்னாலே ஏதாவது பண்ணிட்டு இருப்ப, தப்பி தவறி ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டேன்னா தேவையே இல்ல ராசா, நான் உன ஒண்ணுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு. கொலைக்கு தெரிஞ்ச புள்ள இல்ல எங்களை காப்பாத்தின புள்ள, ஏன்னா தாங்காது இந்த ஆளோட தொல்லை. கவிதை மாதிரி இருக்குதுல்ல. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நைட்ல ஒரு சில பீஸுங்க மட்டும் மைக்க கழட்டி வச்சுட்டு தனியா பேசிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்றப்போ இந்த ரெண்டு மூஞ்சியும் காமிச்சாங்க. பிக் பாஸ் நல்லா உத்து பாத்தீங்களா, பேசிட்டு மட்டும் தான் இருந்தாங்களா? மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அடுத்து யாராருக்கு என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா அப்படியே இந்த தீபாவளி சோறு அப்படின்னு கேட்க, இருக்கு சிறப்பான சாப்பாடே இருக்கு, அதுவும் நம்ம சேது சார் கொடுக்கறது அப்படின்னு உடனே எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது நம்ம சேதனனுக்கு தெரியுமா? அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? அடுத்து ஏதோ ஸ்கிட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அந்த டைம்ல வியானா சிச்சுவேஷனை சொல்லிட்டு இருக்கிறப்போ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எனக்கு போய் நடிக்க சொல்லி கொடுக்குற பத்தியா, நானே ஒரு நடிப்பு அரக்கன், நடிப்புல நான் யாருன்னு சரி விடு, ஐயோ அண்ணே உங்க நடிப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்னே, இங்க பாரு வியானா நான் உனக்கு சொல்லவா, நீ தான் ஓவர் ஆக்ட் பண்ற, நடிக்க வரல, நான் சொல்ற மாதிரி உன்னால நடிக்க முடியுமா, நீ சொல்லுனே நான் அந்த மாதிரி நடிக்க ட்ரை பண்றேனே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம வினோத் உள்ள பூந்து, யோ உனக்கு நடிக்க வருமா இல்ல, உனக்கு நடிக்க வரல, நடிப்பு அரக்கன் அரக்கன்னு சொல்லிக்கிட்டு எங்களை போட்டு அறுத்துட்டு இருக்கிற மரியாதை வாயில இருந்தது அசிங்கமா வரதுக்குள்ள போயிடு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிச்சு. யோ உனக்குலாம் அறிவு இருக்கா, ஒரு பொண்ணு அழ வச்சிருக்க, ஒரு டயலாக் பேச தெரியல, ஏமா நீ அழுவாதமா, அந்த ஆளுக்கு நடிக்க தெரியாது, யோ கிட்ட பேசினே போற, என்ன ஓவரா பண்ற, உனக்கு வயசுக்கு தகுந்த பேச்சு இருக்கா, நடிப்பு அரக்கனா நடிப்பு அரக்கன் பாத்துட்டு என்னடா நீ என்னடா வயசுக்கு ஏத்த மெச்சூரிட்டி இருக்கா உனக்கு? டேய் எத்தனை தடவை சொல்றது என்னோட பர்சனாலிட்டி பத்தி பேசாங்கடா, ஏண்டா நான் தண்ணி வாங்கிட்டு என்ன வேற கரெக்ட் பண்ணீங்க? அப்புறம் இருக்கிற காண்டி எல்லாத்தையும் கொட்டுது இந்த தர்பூஸ். ஏமா கிளாஸ் அன்னைக்கு நான் எடுக்க போனமா, என்ன தாண்டி நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்து அது கையில குத்திருச்சு தான், லைட்டா தான் ரத்தம் வந்துச்சு, இந்த ஆள் பிதிக்கி ரத்தத்தை அதிகமா வர வச்சிட்டான். அதே மாதிரி உள்ளே என்ன ஒரு லெவலுக்கு மேல பேசிட்டு இருக்காமா, என்னால பொறுத்துட்டு இருக்க முடியலமா, போடா டேய் போடா அப்படின்னாலும் ஆமா அவர் வயசுல பெரியவரு இப்படி எல்லாம் பேசிட கூடாது, முதியோர் பென்ஷன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சு பங்கமா கலாச்சி விட்டார். அதெல்லாம் பாக்குறப்போ சண்டை கூட ஈஸியா போட்டுடலாம், இந்த மாதிரி கலாச்சி கடுப்பேத்துறதுன்றது இருக்கே அது வேற ரகம். உங்களை சொல்லல இவனெல்லாம் குரங்குன்னு சொல்லி நான் குரங்கு கேவலப்படுத்துவேனா? அடுத்து பிக் பாஸ் வீட்ல இருந்து சூப்பர் டீலக்ஸுக்கு இன்வைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பேர் யார பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி எஃப்ஜே அண்ட் சபரி அப்படின்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எப்போ தெரியும், எப்ப இந்த பாரு பீஸ் உள்ள இருக்குதோ அப்ப எங்களை தான் இழுத்து போடும் அப்படின்றது தெரிஞ்சதுதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு ரெண்டு பேர் போகணும்ல, அதை நான் சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்களா, கிடையாது இந்த தடவை அது கிடையாது அப்படின்னு உடனே இவங்க ரெண்டு பேர் மூஞ்சும் பொக்குன்னு போச்சு. பட் சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க ரொம்ப குஷியாயி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஊன்னு. பட் இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேம், அந்த கேம்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சூப்பர் டீலக்ஸுக்கு போய் தான் ஆகணும், ஆனா அங்க இருந்து ரெண்டு பேரை தூக்கி வெளில போடலாம் அப்படின்னு உடனே அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த மொக்கையான கேம் ஸ்டார்ட் ஆச்சு. நினைச்சது போலவே எஃப்ஜே அண்ட் சபரி அதுல ஜெயிச்சிட்டாங்க. சோ இப்ப ரெண்டு பேரை தூக்கி வெளியே போடணும். அதுல ஃபர்ஸ்ட் வியானா எப்ப பார்த்தாலும் உள்ள உட்காந்துக்கிட்டு ஜாலியா மொச்சக்குன்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. அந்த அம்மாக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியணும், அதனால அந்த பீஸை தூக்கி வெளியே போடுறேன். அடுத்தது எங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்காத பார்வதி அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தூக்கி வெளியே போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த சுபிக்ஷாவையும் தூக்கி வெளியே போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த அம்மனிக்கு எப்ப பார்த்தாலும் நாமினேஷன் ஃப்ரீ வேணுமா, சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கணுமா, அதனால ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா அந்த பீஸையும் தூக்கி போடுங்க வெளில. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பக்கம் இந்த சபரி பண்றதெல்லாம் பாக்குறப்போ யாராசா ஏன் கொடுத்த காசுக்கு மட்டும் பண்ணலாமே, ஏன் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சூப்பர் ஸ்டார் மாதிரி நடக்கிறது, மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசுறது, இவரே டயலாக் சொல்லி இவரே சிரிச்சுக்கிறது, இல்ல கை தட்டிக்கிறது, இந்த மாதிரி நிறைய கிரிஞ்சஸ் பண்றாரு ரீசன்ட் டைம்ல. அதெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. You all there guys? Not permitted, we are deluxe, not yet here to come on. பட் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஆகலாம் நல்ல பிளேயர். அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு அதான் எங்களுக்கும் புரியல. அடுத்து நாமினேஷன் ஃப்ரீ யாருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லுங்க சூப்பர் டீலக்ஸ் டீம் அப்படின்னு கேட்க ஆதிரை என்ன சொன்னாங்க, நாங்க எல்லாருமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டோம், புதுசா வந்திருக்க நீங்க ரெண்டு பேரு அண்ட் தர்பூஸ் நீங்க மூணு பேர்ல யாராவது ரெண்டு பேர் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல சுபிக்ஷாக்கு கடுப்பாகுது. அது எப்படி கொடுக்கலாம், ஆதிரை போன வாரம் தான் உள்ள வந்த உடனே அவளுக்கு கொடுத்துட்டோம், அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில அந்த மூணு பேருக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல எஃப்ஜேக்கும் தர்பூஸ்னிக்கும் கொடுத்தாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஆனா பாருங்களேன் இந்த சுபிக்ஷாவை இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்த உடனே மூஞ்சி எங்கேயோ
போகுது. வந்து 3வது வாரம் இது. இப்போ வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃபை வாழ்ந்து பழகிட்டாங்க. அதுல நாமினேஷன் ஃப்ரீ மட்டும் தான் கிடையாதுன்னு சொன்னாங்க. வீட்டை விட்டு கூட வெளியே அனுப்பல. அதுக்கே அம்மனிக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இருக்கிற 15 வாரமும் நாமினேஷன் ஃப்ரீ வேணும் அப்படின்னா அதுக்கே அங்க உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க, நாமினேஷனும் கிடையாது, ஃப்ரீயா இருக்கலாம். பொருள் பிடிக்க தெரிஞ்சவெல்லாம் ஊருல தௌலத்தா சுத்தத்தை பாக்குறான். எதுவுமே தெரியாத வேலைக்காரன் எல்லாமே வேணும்னு கேக்குறத இப்பதான் நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். அடுத்து நாமினேஷன். இந்த லிஸ்ட்ல இந்த வாரம் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா ஆதிரை, துஷார், கலை, பிரவீன், சுபிக்ஷா, ரம்யா, வியானா அண்ட் அரோரா. இதுல முக்கியமா கம்ரு யார தெரியுமா நாமினேட் பண்ணாரு? தனக்கு பிடிக்காத ஆதிரை அண்ட் ரொம்ப பிடிச்ச அரோரா. ஆதிரை ஏன்னா பின்னாடி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறாங்க அண்ட் என்னோட பர்சனல்லாம் ஷேர் பண்றாங்க அப்படின்றதுக்காக அரோரா புத்திமதி புண்ணாக்கு சொல்றேன் அப்படின்ற பேர்ல பயங்கரமா தனியா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ரீசனுக்காக கூத்துனார். பரவாயில்ல, ஃபைனலி இவருக்கு புத்தி வந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்ப திருந்திட்டான். மோஸ்டா இந்த லிஸ்ட்ல ஆதிரை போறதுக்கு வாய்ப்பு இல்ல. சண்டை பண்றாங்க நல்லா. அரோரா போறதுக்கு சுத்தமா வாய்ப்பு இல்ல. ஏன்னா எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். வியானா, துஷார் இவங்க எல்லாம் சான்ஸே இல்ல. சுபிக்ஷாக்கும் ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்கு. அவங்களுக்கு ஓட்டு எல்லாம் வந்துரும். பிரவீன் பிசிக்கல் டாஸ்க்கு யூஸ் ஆவாரு, அதனால வச்சிருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிறது ரம்யா அண்ட் கலை. இந்த 2 பீஸ்ல இருந்தா ஒரு பீஸ் போகும் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். உங்களுக்கு யாருன்னு தோன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு யார் போகணும்ன்றதையும் சொல்லுங்க. அடுத்து இந்த பைசன் படத்தோட டீம் உள்ள வந்து ஜாலியா பேசி என்ஜாய் பண்ணிட்டு ப்ரமோஷன்லாம் பண்ணிட்டு அப்படியே நன்றி வணக்கம்னு போயிட்டாங்க. ஆனா இந்த ராஜேஷா உள்ள வந்த உடனே நம்ம தலைவருக்கு என்னமா இங்கிலீஷ் பேசி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். சூப்பர் டிலக்ஸ், we are having power, luxury food. ஓ நீங்க இதுக்குள்ளயா? யாரெல்லாம் இருக்கு இதுக்குள்ள? me and Vinod. மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். பொண்ணுங்களை பார்த்தா இங்கிலீஷ் பேசுற வியாதி இருக்கு போல இருக்கு இவருக்கு. ஞாபகம் இருக்கா? வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாளே ஐ எம் டாக்டர் திவாகர் பிபிடி வாட்டர்மெலன் ஸ்டார், ஐ எம் த பாப்புலர் ஆக்டர் இன் இன்ஸ்டாகிராம், டு யூ நோ மீ அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கோம். Divakar, otherwise called as watermelon star, do you know me? Okay fine. What about your occupation pa? அதே மாதிரி இவங்கள்ட்ட போய் இங்கிலீஷ் பேசி பேசி அவங்க இங்கிலீஷை மறக்க வச்சிரும் போல இருக்கு இந்த பீஸ். எத்தனை தடவை அடிக்கிறது, எவ்வளவு சொல்றது, மாத்திக்க மாட்டோம். அப்படியே பின்னாடி வந்த நம்ம வினோத், ஓ இவங்களுக்கு தமிழ் தெரியாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். ஐ எம் a singer, I sing குச்சி குல்ஃபி சாங். ஆமா நான் கொச்சி தான். ஐயோ கொச்சி இல்ல, ஒரு குச்சி ஒரு குல்ஃபி சாங். சோனை ஒரு குல்ஃபி கொச்சி தான். இல்ல கொச்சி இல்ல, ஒரு குச்சி ஒரு குல்ஃபி. உங்களோட தான் போட்டோ புச்சே டச் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எனக்கு தமிழ் நல்லாவே வருமே அப்படின்னு தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லையே, தமிழே தெரியாட்டாலும் தேவையில்லாத தமிழ் வார்த்தையை முதல்ல தெரிஞ்சு. தேவையில்லாத தமிழ் வார்த்தை மட்டும் இல்ல, தேவையுள்ள வார்த்தையும் நல்லா தெரியும். அவ்வளவுதான். இத்துடன் நேத்தோட முக்கியமான சம்பவங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. பேலன்ஸ் எல்லாம் பார்த்தா கம்பி மத்தாப்பு கொளுத்துறது, ராக்கெட் விடுறது, புசுவானம் விடுறதுன்னு தான் இருந்துச்சு. அதை தான் நம்மளே நேத்து விட்டோமே. அப்புறம் எதுக்கு எடுத்துன்னு வந்து இங்கேயே விட்டுக்கிட்டு, அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. மேபி அன்சீன்ல ஏதாவது சிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்காக ஜெனி பேசுவாங்க. அந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகேஷ் அண்ட் ஜெனி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.